ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா அருண் சேனல். ஆகஸ்ட் 10th சண்டேக்கான விலாக் தான் இது. என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து குலதெய்வம் கும்பிட்றோம். எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் தான். நாங்கள் இயர்லி 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஒன்று தை மாதம், இன்னொன்று ஆடி மாதம். ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆடி மாதம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இது வந்து ஆடி மாதத்துக்கான பூஜை தான் இது எங்கள் வீட்டில். ஸோ மார்னிங்கே வந்து மார்னிங்கே நாங்கள் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கோழி வந்து நாங்கள் வந்து 5 டேஸ்க்கு பிஃபோராக தான் வாங்கி வைக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து ஃபெசிலிட்டி அவ்வளோவா இல்லை, பூனைலாம் வருன்றதுனால நாங்கள் வந்து கோழி வந்து அன்றைக்கி மார்னிங் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். கோழியும் வந்து ஒரு 9 o'clock 10 o'clock மேலே தான் வந்துச்சு. ஸோ வந்து என் மாமியார் பார்த்திங்கன்னா அதுக்கு மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. நான் வந்து பிஃபோராகவே வந்து ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி செய்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பிளானில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து நான் வெஜிடபிள்ஸ் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு வரத்துக்கு நமக்கு டைம் எப்படி இருக்கும்னு தெரியாது, லேட்டாக கூட ஆகிடலாம். ஸோ அதனால் வந்து பிஃபோராக ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ வந்து கிளம்ப வந்து 10 o'clock ஆகிடுச்சு. என் மாமியார் வந்து 9 o'clockலாம் கிளம்பிடலான்னு சொன்னாங்க. பட் என் சிஸ்டர் வந்து பெரிய சிஸ்டர் வந்து சென்னையில் இருக்கா, அவள் வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவள் வரவே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வர மாதிரி தெரில. சரி ஓகே கிளம்பிடலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட் என் பையன் வந்து கோழி கூட வந்து நல்லாவே அட்டாச் ஆகிட்டான். விளையாடுறேன்னு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் வந்து அது மூக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணலை. இது நல்லாயிருக்கு கோழி, நீ அது கிட்டே போவாதடான்னு சொன்னார். பட் அவன் வந்து அப்படிலாம் கேட்கல, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தான். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என் மாமியார் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து அங்கே நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். பொங்கல் கூட நான் தான் எடுத்துன்னு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே வச்சுட்டு பார்த்தேன். நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சு பொங்கல் வைக்கிற இடத்துல. பட் நான் ஒரு இடம் மட்டும் பிடிச்சி வச்சேன், இந்த இடத்துல பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட வந்து நான் எந்தமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல, பொங்கல் கூட மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். அடுப்பெரிய தேவையான சாமான்லாம் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. பின்னாடியே எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு நாங்களும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கோயிலோட வந்து சுற்றி காமிக்கிறேன் நான் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. என் மாமியார் வந்து இதோ இருக்காங்க. இந்த இடத்துல தான் எங்கள் மாமியார் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து என் பையனுக்கும் மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு. சரி இந்த கோழி வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொடுத்தாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ வெளியே வருதுன்னு கத்திகிட்டே இருந்தேன் நான், எனக்கு பயமாக இருக்குன்னு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து எங்கேயாச்சும் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இடம் வந்து அங்கே சாமி சிலை இருக்கு இல்லையா, நாகம்மன் சாமி, அதுக்கு பின்னாடி வந்து கட்டி வைக்கிற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் மரம் வேணாம், அங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க, சூடு பட்டால் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளானில் பார்த்துட்டே இருந்தோம். அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கும் வேறு நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டே இருந்தாங்களா, ரொம்பவே புகையாக இருந்துச்சு. அந்த ரைட் சைடு வைக்கிறதுலாம் மொத்தம் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்ருக்கவங்களுக்குலாம் ஃபுல்லாகவே புகையாக வந்துருச்சு. சரி என்னால் அங்கே குழந்தைய வச்சு நிற்க முடியல. சரி நானும் என் ஹஸ்பண்ட் கூட வந்து கோழி விடுறதுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து என் மாமனார் கரெக்டாக கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கார். ஸோ அவர் கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தார். என் ஹஸ்பண்டை வந்து கால் பண்ணி கேட்டிருந்தார் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அவருக்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ அவருக்கும் கால் பண்ணவே ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவரும் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கோழி வந்து என் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இது வந்து கோயிலுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் தான். ஸோ வந்து இங்கே வந்து கோழி நல்லாவே ஃப்ரீடமாக விளையாடிட்டு இருந்துச்சு. கோழி வந்து கூவும். லாஸ்ட் டைம் நாங்கள் கோழி வாங்கினோம். அப்போ வந்து கோழி கூவுற கோழியாக பார்த்து வாங்கணும் சேவலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கோழி வந்து கூவுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். நான் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் கூவிடுச்சு. ஸோ இதை வந்து வீடியோலேயே நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ என் பையனுக்கு அப்படியே மொட்டை அடிச்சிடலான்ற பிளானில் தான் வந்து நாங்கள் இருந்தோம். 3 month ஆகிடுச்சு அவனுக்கு மொட்டை அடிக்கிறத, முடி கட் பண்ணுறதை நாங்கள் விட்டுட்டு. ஸோ வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கே கிளம்பலாம், பேக் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் மாமியார்கிட்ட. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு அருள் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் பையனுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவனுக்கு ஆல்ரெடி வந்து 3 மொட்டை அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4th மொட்டை. அதுக்கே வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அழுதான். பட் வந்து தனியாக கீழே உட்கார சொன்னாங்க. அவன் ரொம்பவே பயந்ததுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவனை கேர் பண்ணிக்கிட்டாரு.
லாஸ்ட் 3 டைமே அவர் தான் வந்து அவனை கூட உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்கெலாம் பார்த்துக்கினாரு. அதனால் வந்து அவனுக்கு இந்த டைம் அவ்வளோ பயம் தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்தான், அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டான். பட் அவனுக்கு வந்து அந்த முடி மேலே விழுறது சுத்தமாக பிடிக்காது. அதை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தான், முடின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க என் சிஸ்டருக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஸோ அவள் வந்த பிறகு மொட்டை அடிக்கலான்னு பார்த்தோம். அவள் வந்துகிட்டே இருந்தா, இங்கே வந்துட்டுருக்கான், ஆர்னி வந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி 12 மணிக்கு மேலே எமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவளையும் கூப்பிட்டோம். இங்கே பாருங்கள், பொங்கல் வைக்க இடமே எல்லாமே எப்படிலாம் வச்சிட்ருக்காங்க. கல் வச்சுலாம் பொங்கல் வச்சுட்ருந்தாங்க. ஸோ அதையுமே நான் அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ வர லேட் ஆனதுனால நான் வந்து வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டேன் அவகிட்ட, இங்கே பாரு ரெடி பண்ணிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ஃபேமிலிக்கும் கால் பண்ணி வீடியோ காலில் காமிச்சிட்டேன். தென் அப்புறமா அவனை வந்து குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போனோம். கொஞ்ச நேரத்துக்குலாம் குளிக்க வச்ச உடனே என் தங்கச்சி வந்துட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டிகிட்டு வந்தார். என் தங்கச்சி இவ தான் ஃப்ரெண்ட்ஸ், அவளும் அவள் ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடில் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு அவளை பார்த்தோன்னே. நான் பார்த்ததே வந்து 4 வீக்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரப்போ கூட அவள் வரவே இல்லை. ஸோ அவளை பார்த்தோன்னே எனக்கும் ஹாப்பி, என் பையனுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அவன்கிட்ட வந்து கோழிலாம் காமிச்சிட்டு இருந்தான் என் பையன். ஸோ அவங்களாம் வந்த உடனே நாங்கள் வந்து சாமி கும்பிட போயிட்டோம். ஸோ சாமி கும்பிட்றதோடு இந்த விளாக் வந்து கட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க முடியல. ரொம்பவே சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட குலதெய்வம், பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே நாங்கள் நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.